ஓகே, இப்போ வந்து நம்ம கொஷின் நம்பர் 31 பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் a few elements are given below. நமக்கு கீழே ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நமக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட், அதாவது கொடுத்துருக்க இந்த அயனைசேஷன் என்தால்பியும் இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் வச்சு இருக்கிறதுலே லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எலமெண்ட் ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன அதோட அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அயனைசேஷன் என்தால்பினா என்ன? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி. ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அது ரிமூவ் ஆகிறதுக்கு அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும். ஸோ அது ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்னா என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும்னு அர்த்தம். ஸோ இதுவே நல்ல ஒரு ஸ்டேபிளான ஆட்டமாக இருக்குது, எலக்ட்ரானாக இருக்குது. அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும், அதாவது அதை ரியாக்ட் பண்ண வச்சு ரிமூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக ரிமூவ் பண்ணாது. கஷ்டப்பட்டு நிறைய எனர்ஜி கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த பேசிஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லீஸ்ட் ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஓரளவு ஸ்டேபிளாகவே இருக்குது, மற்ற எலமெண்ட்டோட அதை ரியாக்ட் பண்ண விரும்பலை, அது லீஸ்ட் ரியாக்டிவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? அயனைசேஷன் என்தால்பி, அந்த எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டி வரும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள். அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கணும்? ஹையாக இருக்கணும். இருக்கிறதுல எது ஹைன்னு பாருங்கள். 2372 இந்த வேல்யூ இருக்கிறதுலே ஹையாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இருக்கிறதுலே ஹையான வேல்யூ, இருக்கிறதுலே லோவான வேல்யூன்னு பார்க்க வேண்டாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹையான வேல்யூ என்ன இருக்குது? இப்போ 2372 ஹை வேல்யூ தான், 1681 ஹை வேல்யூ தான். இதே 419 எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் கம்பேரிட்டிவாக எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? இதில் பாருங்கள், ஹையஸ்ட் வேல்யூன்னு என்னெல்லாம் இருக்குது? 2372 ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லலாம். 1008 ஒரு ஹையஸ்ட் வேல்யூ தான். 1681 ஒரு ஹையஸ்ட் வேல்யூ தான். ஸோ அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அதை நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஒரு லீஸ்ட் ரியாக்டிவ் ஆட்டம், அதாவது ஒரு லீஸ்ட் ரியாக்டிவ் எலக்ட்ரான், அதுக்கு வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி, அந்த எனர்ஜியை தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே டவுட்டே இல்லை, ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. இது ஒன்று தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த 5th எலமெண்ட் தான் லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ த லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் இங்கே என்ன? 5th எலமெண்ட். என்னெல்லாம் ரீசன் இதுக்கு? லீஸ்ட் ரியாக்டிவ்னா அயனைசேஷன் என்தால்பி ஹையாக இருக்கணும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். இது ரெண்டுமே எதுக்கு இருக்குது? 5th எலமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ 5th எலமெண்ட் தான் லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட். இதுதான் ஆன்சர். பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க இந்த அயனைசேஷன் என்தால்பி வேல்யூவும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூவும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நோபல் கேஸ்க்கான வேல்யூ மாதிரி இருக்குது. அது என்ன நோபல் கேஸ் அப்படின்னா ஹீலியம். ஸோ ஹீலியமோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்த மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட். அப்படியே நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஏ கொஸ்டினுக்கு ஆப்போசிட்டு மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோர் ரியாக்டிவ்னா எப்படி இருக்கும்? அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கணும், அயனைசேஷன் என்தால்பி கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட வேல்யூ எப்படி இருக்கணும்? அதுவும் லோவாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே லோவாக இருந்தால் தான் அது மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ஆர்பிட்டல், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்குது. ஓகேவா? இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல். இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அங்கங்கே இப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அயனைசேஷன் என்தால்பினா என்ன? இந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். ஸோ ஈஸிலி ஒரு ரியாக்ட் ஆகி இந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகணும்.
எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன, டக்குன்னு இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் கூட ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகணும். ஸோ ரிமூவல் ஆர் ஆட் ஆஃப் எலக்ட்ரான் தான் இந்த அயனைசேஷன் என்தால்பியும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும். ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம், இது ஒன்று லூஸ் பண்ணணும் இல்லை கெயின் பண்ணணும், இதில் ஏதாவது ஒன்று டக்குன்னு நடக்கணும், கஷ்டப்படாமல் ஈஸியாகவே நடக்கணும். அப்படிங்கும்போது எலக்ட்ரான் அயனைசேஷன் என்தால்பினா என்ன அர்த்தம், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ ஈஸியாகவே எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும் அப்படின்னா அந்த எனர்ஜியும் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மி எனர்ஜியில் ஈஸியாக எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் யோசிக்கும் போது என்ன இருக்கணும், அயனைசேஷன் என்தால்பி லீஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன, எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டலில் போய் அட்டாச் ஆகும்போது ஆட் ஆகும்போது சப்ளை ஆகிற எனர்ஜி, சப்ளைன்னு சொல்லக்கூடாது, அது என்ன, ரிமூவ் ஆகிற எனர்ஜி. எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது அந்த ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எனர்ஜி ரிமூவ் ஆகும், அது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆகக்கூடாது. அப்போது அதிகமான எனர்ஜி இந்த டைமில் கொடுக்க மாட்டோம். ஸோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போதும் சரி, அதை வந்து ஆட் பண்ணும்போதும் சரி, எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான், அந்த இடத்துல எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கணும். அது அயனைசேஷன் என்தால்பியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எது கம்மி எனர்ஜி இருக்குது பாருங்கள், 520 ஒரு கம்மியான வேல்யூ தான், 419ங்கிறது ஒரு கம்மியான வேல்யூ தான், 738 அப்படிங்கிறது ஒரு கம்மியான வேல்யூ தான். ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி ஒரு ஏதாச்சும் ஒரு இந்த மூணில் தான் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 419 இருக்குது. ஸோ ஜஸ்ட் 419 எடுத்து பார்ப்போம். இதோட வேல்யூ என்ன இருக்கணும்னு பார்த்தோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோடதும் லோவர் வேல்யூவாக இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ லோயர் வேல்யூங்கும் போது நமக்கு என்னன்னாலும் சொல்லலாம், 60, 48, 40 எதுனாலுமே எடுத்துக்கலாம். பட் நம்ம பார்க்கும்போது இந்த 48 எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் இது லோவாக இருக்குது, இதுலேயும் லோ வேல்யூ இருக்குன்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் எலமெண்ட் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இதை விட இது 48 விட 40 வந்து லோயர் வேல்யூ தானே, 40 விட 60 லோயர் வேல்யூ தானே, அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பியை கவனிங்க. அயனைசேஷன் என்தால்பி இருக்கிறதுலே 419 ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதோட கம்பேரிட்டிவான எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் ஓரளவுக்கு லோ வேல்யூ தான், இதை நம்ம ஹை வேல்யூலாம் எடுத்துக்க முடியாது, இதுவுமே லோ வேல்யூ தான். அதனால இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி செகண்ட் எலிமெண்ட் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இது என்ன எலமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொட்டாசியம் எலமெண்ட்டாக இருக்கலாம். இது உங்களுக்கு கேட்ட அந்த எலமெண்ட்டையும் மென்ஷன் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா இது தேவையில்லை. நான் ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோபல் கேஸ் ஹீலியம்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியமாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல். ஸோ நம்ம மேலே பார்த்தது மெட்டல், இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நான் மெட்டல். நான் மெட்டலுக்கு இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா, அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ ஹையாக இருக்கணும், அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி மோஸ்ட் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இருக்கிறதுலே எது, ஸோ நான் செகண்ட் கொஷினுக்கானதை அழிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இருக்கிறதுல எது மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ, -328 தான் இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அயனைசேஷன் என்தால்பி பக்கம் பாருங்கள் 1681 வருது, 1681. அதை விட நீங்கள் 2372லாம் ஹை தான். பட் நம்ம ஒரு டேர்ம் ஒன்று இந்த டேர்ம் இல்லை இந்த டேர்ம் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்க்கணும், எது ரொம்ப லீஸ்ட்டாவோ இல்லை எது ரொம்ப அதிகமாகவோ இருக்கோ அந்த கொஷினுக்கு எது தேவையோ அதை பார்க்கணும், பார்த்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ -328, ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி 1681. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எலமெண்ட் நம்பர் 3 தான் மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல். ஸோ இதுக்கு ஆன்சர் எலமெண்ட் நம்பர் 3. ஸோ இந்த டேட்டா பேஸ் வச்சு பார்க்கும்போது இந்த டேட்டா எந்த எலமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஃப்ளூரின், அதாவது எலமெண்ட் 3 வந்து ஃப்ளூரின் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டி என்ன கேட்டிருக்காங்க, த லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இது ஆல்ரெடி லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்டில் நம்ம எலமெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதாவது 5th எலமெண்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இந்த 2372 + 482, அதாவது ஹை அயனைசேஷன் என்தால்பியும் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இந்த வேல்யூ வர மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம 5th எலமெண்ட்டு தான்
லீஸ்ட் ரியாக்டிவ்னு எலமெண்ட்டுன்னு சொல்லி எடுத்தோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, அது ஒரு நோபல் கேஸ், அதாவது ஹீலியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நமக்கு லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஹீலியம் வந்து ஒரு நான் மெட்டல் தான். அதனால் இந்த லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டலுக்கு நம்ம ஹீலியமே ஆன்சரை கொடுத்துடலாம். அதாவது எலமெண்ட் நம்பர் 5. ஓகேவா? Next question E. The metal which can form a stable binary halide to form halide of the formula MX2. Xங்கிறது ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் எந்த மெட்டல் வந்து பைனரி ஹாலோஜன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா MX2 அதாவது MX2ங்கிற அந்த மெட்டலில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல் வந்து Mங்கிறது மெட்டல், X2ங்கிறது ஹாலோஜன். ஓகேவா? ஸோ இந்த மெட்டலோட வேலன்சி என்னவாக இருக்கணும், 2ஆக இருக்கணும். 2ஆக இருந்தால் தான் 2 எலக்ட்ரான் வந்து அது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2 ஹாலோஜன் வந்து அட்டாச் ஆக முடியும். ஸோ மெட்டலோட வேலன்சி 2ஆக இருக்கணும் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியும் சரி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியும் சரி, ரெண்டுமே ரொம்ப லோ வேல்யூவாக இருக்கணும். ரெண்டுமே லோ வேல்யூவாக இருந்தால் தான் அந்த மெட்டலோட வேலன்சி 2ஆக இருக்கும். 2ஆக இருந்தால் மட்டும்தான் அது பைனரி ஹாலைட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே லோ வேல்யூவாக இருக்கணும்னா பாருங்கள், 520 லோ தான், 419 லோ தான், 738 லோ தான். இதில் பாருங்கள் இருக்கிறதுலே லோ இது வருதுன்னு பாருங்கள், 1451 வருது. ஸோ 1451 வருது அப்படிங்கும்போது நம்ம 738 லோ வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே லோ வேல்யூவாக இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 419 எடுக்கிறதா இருந்தால் பாருங்கள் 3051 ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்குது. 520 எடுக்கிறதா இருந்தால் 7300 இதுவும் ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்லி ரெண்டுலேயுமே லோவாக இருக்கிற வேல்யூ என்ன, 738 1451 தான். அப்போ சிக்ஸ்த் எலமெண்ட் தான் நமக்கு இந்த ஈக்கான ஆன்சர். அதாவது பைனரி ஹாலைடை வந்து ஃபார்ம் பண்ணுறது எந்த எலமெண்ட், 6th எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே கொஸ்டின் F. The metal which can form predominantly stable covalent halide to form MX ஃபார்ம் பண்ணுறதுக்கு MXங்கிறது ஒரு மெட்டலும் ஒரு ஹாலோஜனும் கோவலண்ட்லி பாண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 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 பாண்டிங் நடக்கிறதுக்கு அயனைசேஷன் என்தால்பி என்னென்ன க்ரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா ஒரு மெட்டல் வந்து ஒரே ஒரு ஹாலோஜனோட கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா அந்த மெட்டலோட வேலன்சி என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கணும். ஸோ மெட்டலோட வேலன்சி 1ஆக இருக்கிறதுக்கு அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப சின்னதாக இருக்கணும், செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஹையாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளால் ஒரு மெட்டல் வந்து அதோட வேலன்சி +1ஆக இருக்கும். ஸோ அதோட வேலன்சி +1ஆக இருந்துச்சுன்னா அது ஒரு ஹாலோஜனோட கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அது ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி லோவாக இருக்கணும், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஹையாக இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 520 லோ அயனைசேஷன் எனர்ஜி, ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ, ஹையாக இருக்கக்கூடிய செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ என்னென்னு பாருங்கள் 7300. அப்போ இந்த எலமெண்ட் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எலமெண்ட் 1 தான் மெட்டல் which can form predominantly stable covalent halide அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டா பேஸ் வச்சு பார்க்கும்போது இது என்ன எலமெண்ட் அப்படின்னா லித்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 32. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிடிக்ட் த ஃபார்முலா ஆஃப் ஸ்டேபிள் பைனரி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எலமெண்ட்டோட ஸ்டேபிள் பைனரி காம்பவுண்ட் ஃபார்முலாவை நம்மளை டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏல என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியமும் ஆக்சிஜனும் கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியமும் ஆக்சிஜனுக்கும் நம்ம ஸ்டேபிள் பைனரி காம்பவுண்ட் அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இதை நம்ம டிரைவ் பண்ண முன்னக்குட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான வேலன்சி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வேலன்சி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு இந்த ப்ராப்ளம்குள்ளே போகிறேன். ஓகேவா? இந்த சைடில் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியமுக்கு வேலன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லித்தியம், ஓகேவா? லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ இந்த 3 வந்து அட்டாமிக் நம்பர். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க, 2,1 அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஸோ வேலன்சிங்கிறது என்னென்னா நமக்கு இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் ஆக்டெட்டாக இருக்கணும். ஸோ ஆக்டெட்னா என்னென்னா 8ஆக இருக்கணும்.
ஸோ ஒன்று டியூப்லெட் 2ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம், 32ஆக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 1ஐ நம்ம 8 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இதோட 7 ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த 1ஐ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது 7 எலக்ட்ரான் இதோட ஆட் பண்ணுறதை விட இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. ஸோ ஒரு எலக்ட்ரானை இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால இதோட வேலன்சி என்ன, 1. ஸோ லித்தியமோட வேலன்சி 1. இதே இது ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, 8. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க, 2,6. இப்போ இந்த 6 இதுக்கு நீங்கள் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், ஆக்சிஜனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரானை எப்படி நீங்கள் ஆக்டேட் ஆக்குவீங்க, ஒன்று இந்த 6 எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணால் 6 + 2 8 ஆயிரும். நமக்கு எது ஈஸி, 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ 2 எலக்ட்ரான் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுனால இதோட வேலன்சி என்ன, 2. இதோட வேலன்சி 2. ஸோ நம்ம அந்த ஆக்டெட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறது. ஸோ அந்த எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ஆட் ஆர் ரிமூவ் பண்ணுறோம் டு ஃபார்ம் அன் ஆக்டெட் அப்படிங்கிறது தான் நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வேலன்சிங்கிறது நான் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை நம்ம வந்து ஆக்டேட்டாக மாற்றணும். அப்படி ஆக்டேட்டாக மாற்றுறதுக்காக எலக்ட்ரானை ரிமூவ் ஆர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ரிமூவ் ஆர் ஆட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வேலன்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ லித்தியமோட வேலன்சி என்னன்னு பார்த்தோம், 1. லித்தியமோட வேலன்சி 1. ஆக்சிஜனோட வேலன்சி -2. இந்த பைனரி காம்பவுண்ட் எழுதும் போது நீங்கள் இந்த சைன் ப்ளஸ் மைனஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அகெயின் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா வேலன்சியில் இங்கே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா எலக்ட்ரானை, அதனால இது +1. இங்கே ஆட் பண்ணுறோம் இல்லையா எலக்ட்ரானை, இந்த 6 கூட 2 ஆட் பண்ணுறோம், அதனால இந்த இடத்துல -2. ஸோ நீங்கள் வேலன்சி எழுதும் போது இந்த சைன் ரொம்ப முக்கியம். பட் இங்கே நம்ம இந்த பைனரி காம்பவுண்ட்ஸ்க்கு சைன் தேவையில்லை. ஸோ வெறுமனே நீங்கள் வேலன்சி மட்டும் படிக்கும்போது இந்த சைன் ரொம்ப முக்கியம். இது வந்து ரிமூவ் பண்ணுறதுனால +1, ஆட் பண்ணுறதுனால இது -2. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ லித்தியமோட வேலன்சி எழுதியாச்சு, ஆக்சிஜனோட வேலன்சி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதோட பைனரி காம்பவுண்ட் வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ லித்தியம்க்கு என்ன வந்திருக்கு, 2, ஆக்சிஜனுக்கு 1. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், Li, அதாவது லித்தியம்க்கு 2 வந்திருக்கு பாருங்கள், லித்தியம்க்கு 2, ஆக்சிஜனுக்கு 1. அப்போ ஒரே ஒரு ஆக்சிஜன். ஸோ லித்தியம் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆனால் என்ன பைனரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Li2O. இதுதான் அந்த பைனரி காம்பவுண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெக்னீஷியம் அண்ட் நைட்ரஜன். மெக்னீஷியம்க்கு வேலன்சி -2, நைட்ரஜனுக்கு வேலன்சி -3. வேலன்சி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமா நான் சொல்லலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12. ஸோ 12ங்கும் போது அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானாக இருக்கக்கூடிய நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ன, 10. ஸோ அந்த 10 வரும்போது -2, ஒரு 10 + 2 12 இருக்கும். அந்த 12 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு -2 வரும். ஸோ அதே மாதிரி தான் நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 7 எப்படி பிரிப்போம், 2, 5ன்னு பிரிப்போம். ஸோ அந்த 5ஐ ஆக்டேட் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 3ஐ ஆட் பண்ண போகிறோம். 3 ஆட் ஆகிறதுனால இது -3. ஓகேவா? ஸோ மெக்னீஷியம்க்கு வந்து +2, -2ன்னு இருக்கேன், +2. இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. Mg 3ன்னு வரணும். ஸோ Mgக்கு 3, நைட்ரஜனுக்கு 2ன்னு வரணும். ஸோ நைட்ரஜனுக்கு 2, Mg3N2. இதுதான் மெக்னீஷியமும் நைட்ரஜனும் சேர்ந்தால் ஃபார்ம் பண்ணுற பைனரி காம்பவுண்ட் இந்த Mg3N2. அவ்வளோதான். ஸோ சிம்பிளி நான் சொல்லணும் அப்படின்னா வேலன்சி ரெண்டத்தோட வேலன்சி எழுதிட்டு அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அலுமினியம் அண்ட் அயோடின். அலுமினியமோட வேலன்சி என்னென்னா -3, அயோடினோட வேல்யூ என்னென்னா அலுமினியம்க்கு +3, அயோடினோட வேலன்சி -1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அலுமினியம்க்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஒரே ஒரு அலுமினியம். அயோடினுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது.
ஸோ அயோடினுக்கு 3 போடணும். அப்போது AlI3. இதுதான் அலுமினியமும் அயோடினும் சேர்ந்தா ஃபார்ம் பண்ணுற பைனரி காம்பவுண்ட். சிம்பிளாக இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். சிலிக்கானோட வேலன்சி என்ன அப்படின்னா 4. ஆக்சிஜனோட வேலன்சி நமக்கு தெரியும் -2. இப்போ இது எப்படி எழுத போகிறீங்க? ஃபஸ்ட்டு சிலிக்கான் எழுதுகிறோம். ஸோ சிலிக்கானுக்கு 2, ஆக்சிஜன் எழுதுகிறோம் 4. அப்போ Si2O4. சிலிக்கானும் ஆக்சிஜனும் சேர்ந்தா ஃபார்ம் பண்ணுற பைனரி காம்பவுண்ட் என்ன? Si2O4. நெக்ஸ்ட் பாருங்கள், பாஸ்பரஸ் அண்ட் ஃப்ளூரின். இதில் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ்க்கு 2 வேலன்சி இருக்குது. என்னென்னா பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன? 15. சரியா? இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2, 8, 5. ஓகேவா? 5ங்கிறது ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா 3 எலக்ட்ரானை ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணி இதை 8 ஆக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 5ஐ ரிமூவ் பண்ணி 2, 8ன்னு ஆக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால பாஸ்பரஸோட வேலன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 3. ரெண்டுமே பாஸ்பரஸ்க்கான வேலன்சி தான். ஸோ இந்த 2 கேசஸ்லையுமே நம்ம எழுதலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்பரஸ், ஃப்ளூரின். பாஸ்பரஸோட வேலன்சியை 5ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரினுக்கு ஆஸ் ஆல்வேஸ் -1 தான். இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? PF5 வரும். அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கு 3 வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? P, இந்த Pக்கு 1 அப்படி இருக்கும். இந்த F வந்து 5 வந்து 3 ஆகிடுச்சு. ஸோ PF3ன்னு இருக்கும். ஸோ எதர் PF5 ஆர் PF3 ரெண்டுமே பைனரி காம்பவுண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எலமெண்ட் 71 ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் 71 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுத்தீஷியம். ஸோ Lu. அப்புறம் பாருங்கள் ஃப்ளூரின். ஸோ இதோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு நமக்கு தெரியும் -1, இதுக்கு வந்து +3. இப்போ இதை நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். LuF3. ஸோ LuF3 இதுதான் இதோட பைனரி காம்பவுண்ட். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். வேலன்சியை எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பைனரி காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிடும். சிம்பிள் தான். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 33 பார்க்க போகிறோம். In the modern periodic table, the period indicates the value of. Modern periodic table period எந்த வேல்யூவை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும், தியரியில் படிச்சிருக்கோம். பீரியட் வந்து பீரியடோட வேல்யூவை நம்ம n வேல்யூன்னு சொல்லுவோம். nனா என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் C. ஓகேவா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 3.34. Which of the following statement related to the modern periodic table is incorrect? ஸோ கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The P block has 6 columns because a maximum of 6 electron can occupy all the orbital in the P subshells அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. P பிளாக் எலமெண்ட்டில் மொத்தமே 6 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் தான் P ஷெல்லில் ஆக்குப்பை ஆக முடியும்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூ, நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள். The D block has 8 columns because a maximum of 8 electron can occupy all the orbital in a D subshellனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், டி பிளாக்கில் 8 காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே முதல்ல தப்பு. ஏன்? டி பிளாக்கில் மொத்தம் 10 காலம் இருக்கும். ஏன்னா அதால் 10 எலக்ட்ரானை அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கேட்டிருந்தது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த தான் இன்கரெக்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஈச் பிளாக் கண்டெயின் a number of column equal to the number of electron that can occupy that subshells. ஸோ ஒவ்வொரு காலம்லேயுமே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஆக்குப்பை பண்ண, ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஆக்குப்பை பண்ண முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அதில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எஸ் பிளாக்கில் 2 எலக்ட்ரான் தான் அக்காமடேட் பண்ண முடியும். அதனால் அதுக்கு 2 காலம். பி பிளாக்கில் 6 எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும். அதனால் அதுக்கு 6 காலம். டி பிளாக்கில் 10, எஃப் பிளாக்கில் 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள். The block indicates the value of azimuthal quantum number.
ஃபார் த லாஸ்ட் சப்ஷன்ஸ் தட் ரிசீவ் த எலக்ட்ரான் இன் பில்டிங் அப் ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது அசிமெத்தல் குவாண்டம் நம்பரை தான் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எலக்ட்ரான், அந்த சப்ஷனில் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்டர் ஆகுது இல்லையா, அதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கொஸ்டின் நம்பர் 35. எனிதிங் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் வில் அஃபெக்ட் த கெமிஸ்ட்ரி ஆஃப் த எலமெண்ட். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் அது ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது மொத்தமாக அந்த எலமெண்ட்டோட கெமிஸ்ட்ரியவே மாற்றிடும். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த வேலன்ஸ் ஷெல்ஸ். ஸோ கீழே இருக்கிற எந்த ஃபேக்டர் அந்த வேலன்ஸ் ஷெல்லை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வேலன்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். வேலன்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது n வேல்யூ கண்டிப்பாக நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்புறம் பாருங்கள், நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன, அந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள அந்த கேப் தான் நம்ம நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ அது அந்த எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது, நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற சார்ஜ். ஸோ அது அது ரெண்டுத்தையும் வச்சு தான் அதை நம்ம நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண முடியும். அதனால் அதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூக்ளியர் மாஸ். இந்த நியூக்ளியர் மாஸ், அதாவது நியூக்ளியஸோட மாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரானை டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்த நியூக்ளியர் மாஸ்க்கு எலக்ட்ரானால் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லை. அதனால் that does not affect the valence shell அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்க போகிறோம், நியூக்ளியர் மாஸ் தான். ஏன்னா இதுக்கும் எலக்ட்ரானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஆன்சர் நியூக்ளியர் மாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், 36th கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 36. The size of isoelectronic species fluorine, neon and sodium is affected by. ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ், அதாவது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் உள்ள ஒரு சில ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸை எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்கள், நியூக்ளியர் சார்ஜுங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஐசோ எலக்ட்ரானிக்னால் இதெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரான் என்ன தான் இதுக்கு சேமாக இருந்தாலுமே இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மாறுபடும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் கண்டிப்பாக இதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ இதுக்கு ஆன்சர் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ மித்த இருக்கிறது பாருங்கள், வேலன்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அப்புறம் எலக்ட்ரான் இன்டராக்ஷன்ஸ், இது ரெண்டுமே என்னது, எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்குன்னா இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டும் இதுக்கு ஆன்சராக வர முடியாது. பட் எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ் தான் இதுக்கு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால நியூக்ளியர் சார்ஜ் தான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் 37th கொஷின்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் 37th கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் இன் ரிலேஷன் டு அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி வச்சு பார்க்கும்போது கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட், எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்ன, ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் ஃபார் ஈச் சக்ஸசிவ் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இப்போது சோடியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோடியமில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், 11 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 11க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுங்க, 2 வரும், அப்புறம் 8 வரும், அப்புறம் 1 வரும். ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அந்த 1 ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட் அந்த 1 ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 2,8ன்னு இருக்குமா. இந்த செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்ன, இந்த 8 செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிற இந்த 8 எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக 8 எலக்ட்ரானோடு இருக்குது. இதுலேருந்து ஒன்று நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எனர்ஜி கொடுத்து தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது 2, 8, 1ன்னு இருக்கும்போது இந்த 1 நம்ம ஈஸியாக ஒரு எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த எனர்ஜியை விட அடுத்ததுல இருக்கிற 2, 8ல் இருக்கிற எனர்ஜியை நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளோ இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ சக்ஸசிவ் எலக்ட்ரான் அடுத்த எலக்ட்ரான் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த எனர்ஜியை அதிகமாக தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதனால் இந்த கொஷினுக்கு அது ஆன்சராக முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், த கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இன் அயனைசேஷன் என்தால்பி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் கோர் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அஃப்கோர்ஸ் இது உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா, நோபல் கேஸ்னால் என்ன அர்த்தம், அது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டன், ஜெனன், இந்த மாதிரி நோபல் கேஸ்லலாம் பாருங்கள், அதில் ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணவும் முடியாது, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ என்ன கேட்டுக்காங்க, அப்போது அப்படிப்பட்ட நோபல் கேஸ்லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இன் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமாக இருக்கும். நோபல் கேஸ்லேருந்து நீங்கள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப கிரேட்டராக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் இந்த கொஷினுக்கு இது ஆன்சராக முடியாது. நெக்ஸ்ட் கொஷின் வாங்க, எண்ட் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். நோட் பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களை ட்விஸ்ட் பண்ணதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. வேலன்ஸ் எலக்ட்ரானோட எண்டுனா என்ன அர்த்தம், நோபல் கேஸ்னு அர்த்தம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 1னா அது 1, 2 1, 3 1, 4 1, இப்படி போய் வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கே எண்ட் ஆகும், கடைசியில் ஒரு நோபல் கேஸ் ஃபார்ம் ஆகும். நோபல் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்வீங்களா, நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியான் எடுத்துப்போமே, நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன, 10. இது எப்படி எழுதுவோம், 2,8. 8ங்கிறது 8க்கு வேலன்ஸ், இந்த நியானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் உண்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன், 2ங்கிறது ஒரு ஆர்பிட்டில் எஸ் ஆர்பிட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆர்பிட்டில் 8ங்கிறதும் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா நோபல் கேஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நோபல் கேஸ் இஸ் மார்க்டு பை எ பிக் ஜம்ப் இன் அயனைசேஷன் என்தால்பி. அகெயின் இந்த கொஸ்டின் பி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதுதான் சிலையும் சொல்லியிருக்காங்க. நோபல் கேஸ் இருக்கு இல்லையா, நோபல் கேஸில் பிக் ஜம்ப் இன் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, நோபல் கேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதையும் மாரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும், அயனைசேஷன் என்தால்பி பிக் ஜம்ப் இருக்கும், அது ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூவும் கரெக்டு தான், ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆர்பிட்டல் பியரிங் லோயர் என் வேல்யூ இஸ் ஈஸியர் தேன் ஃப்ரம் த ஆர்பிட்டல் ஹேவிங் ஹையர் என் வேல்யூ. லோயர் என் வேல்யூவில் இருக்கிறதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆனால் ஹையர் எண்ணில் இருக்கிறத வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 38th கொஷின் பாருங்கள். கன்சிடர் த எலமெண்ட் போரான், அலுமினியம், மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தேர் மெட்டாலிக் கேரக்டர். கீழே ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதோட மெட்டாலிக் கேரக்டர் அது எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கேரக்டர் பீரியாடிக் டேபிளில் எந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்டாலிக் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ராஸ் த பீரியட் டிக்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அக்ராஸ் த பீரியட் டிக்ரீசஸ், டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். இதுதான் மெட்டாலிக் கேரக்டரோட பீரியாடிக் ட்ரெண்டு. ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, போரான், அலுமினியம், மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம். இந்த எலமெண்ட்லாம் பீரியாடிக் டேபிளில் எந்தெந்த பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறத ரேண்டமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போரான் ஃபஸ்ட்டு பீரியட், அதனால் போரான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம், அலுமினியம், அப்புறம் மெக்னீஷியம், அப்புறம் அலுமினியம். போரான் கீழே அலுமினியம் வரும். அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன வரும், பொட்டாசியம் இங்கே வரும். ஸோ ரஃபாக பீரியாடிக் டேபிளில் அதோட பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நான் ரஃபாக எழுதியிருக்கேன். இப்போது அக்ராஸ் த பீரியட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ அக்ராஸ் த பீரியடில் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். அப்போது பொட்டாசியம்க்கு அதிகமான இருக்கும், மெக்னீஷியம்க்கு கம்மியாக இருக்கும், அலுமினியம்க்கு அதை விட கம்மியாக இருக்கும், போரானுக்கும் அலுமினியமும் ஒரே செட்டில் வரும், ஏன்னா அக்ராஸ் த பீரியட் வச்சு பார்க்குறதுனால. இதே டவுன் த குரூப் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அடுத்தடுத்த குரூப் வர மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது இருக்கிறதுலே எதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும், பொட்டாசியம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதிகமான மெட்டாலிக் கேரக்டர் உள்ளது என்னதுன்னா பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் தான் ஃபஸ்ட்டு அதிகமான மெட்டாலிக் கேரக்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இதில் மட்டும்தான் அது இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம்.
பட் இதனால் நான் மற்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு பொட்டாசியம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், மெக்னீஷியமும் அலுமினியமும் இருக்குது. ஸோ அக்ராஸ் த பீரியட் மெட்டாலிக் கேரக்டர் என்னதுன்னு பார்த்தோம், டிக்ரீசஸ்னு பார்த்தோம். ஸோ மெக்னீஷியமோட அலுமினியமுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது அதிகமான மெட்டாலிக் கேரக்டர் எதுக்கு இருக்கும், மெக்னீஷியமுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா அலுமினியமுக்கு இருக்கும். ஸோ பொட்டாசியம்க்கு அப்புறம் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் அலுமினியம். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறது போரான் தான். ஸோ போரான். அப்போது இந்த ஆப்ஷன் டி தான் மெட்டாலிக் கேரக்டரோட கரெக்டான ஃபார்மேஷன். ஓகேவா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 39th கொஷினில் அதே மாதிரி தான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நான் மெட்டாலிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. போன ப்ராப்ளமில் மெட்டாலிக் கேரக்டர் பார்த்தோம், இந்த ப்ராப்ளமில் நான் மெட்டாலிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே மெட்டாலிக் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்க எலமெண்ட்ஸில் என்னென்னு பாருங்கள், போரான், கார்பன், நைட்ரஜன், ஃப்ளூரின் அண்ட் சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ராஸ் த பீரியட் நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு மெட்டாலிக் கேரக்டர். ஓகேவா? இப்போ போரான் அண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, போரான், கார்பன், நைட்ரஜன், ஃப்ளூரின் அண்ட் சிலிக்கான். இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் போரான் இந்த ரெண்டுமே மெட்டலாய்ட்ஸில் வரும். ஸோ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் சிலிக்கான் அண்ட் போரான் ரெண்டுமே மெட்டலாய்டில் வரும். அதனால் ஜஸ்ட்டு கம்பேரிட்டிவ்லி அதோட மெட்டலாய்டுனா என்ன அர்த்தம், அதுக்கு மெட்டல் கேரக்டர் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே இருக்கும்போது அதோட நான் மெட்டல் கேரக்டரை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் ஆர்டரில் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட பீரியாடிக் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். ஸோ முதல்ல பீரியாடிக் டேபிளில் என்ன எலமெண்ட் இருக்கும், போரான் இருக்கும், அப்புறம் கார்பன் இருக்கும், அப்புறம் நைட்ரஜன் இருக்கும், அப்புறம் ஃப்ளூரின் இருக்கும், அண்ட் சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் எங்கே வரும், கார்பனுக்கு கீழே வரும். ஸோ கார்பனுக்கு கீழே சிலிக்கான் வரும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதிகமான கேரக்டர் எதுக்கு இருக்கும், நான் மெட்டாலிக் கேரக்டர் ஃப்ளூரினுக்கு தான் இருக்கும். ஸோ ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர். அதனால் ஃப்ளூரின் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், அப்புறமா நைட்ரஜன், அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் போரான், அதுக்கப்புறம் டவுன் த குரூப் வந்து என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம், டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும்போது இந்த போரான் சிலிக்கான் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது போரான் ஃபஸ்ட் வந்துடும், சிலிக்கான் லாஸ்ட் வரும். ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் நான் மெட்டாலிக் கேரக்டருக்கான ஆர்டர். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஷின், 40th கொஷின். கன்சிடர் த எலமெண்ட் ஃப்ளோரின், குளோரின், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தேர் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இதை நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலெல்லாம் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் த பீரியட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் இன்னொன்று என்னென்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு கொடுத்துருக்க ஃப்ளூரின், குளோரின், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் பீரியாடிக் டேபிளில் எந்த மாதிரி அசம்பிள் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின் இருக்கும். குளோரின் வந்து இங்கே இருக்கும், ஃப்ளூரினுக்கு கீழே இருக்கும். ஸோ இது அதோட ஜஸ்ட் ரிசம்பிளன்ஸ். பீரியாடிக் டேபிள் அது இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரிசம்பிளன்ஸ். ஓகேவா? இப்போது அக்ராஸ் த பீரியட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அக்ராஸ் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நைட்ரஜனோட இதுக்கு ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனை விட ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கும், ஃப்ளூரினுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்னதுக்கு, ஆக்சிஜனுக்கு. ஸோ அதை எழுதிப்போம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் என்னதுக்கு, நைட்ரஜனுக்கு எழுதிப்போம். டவுன் த குரூப் வந்து குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும், டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன வரணும், குளோரின் வரணும். ஸோ குளோரின் தான் போடுவோம். பட் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நைட்ரஜனை விட குளோரினுக்கு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி நைட்ரஜனை விட குளோரினுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால ஆக்சிஜனுக்கு அப்புறம் எதுக்கு அதிகமான ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, குளோரினுக்கு, அதுக்கப்புறம் தான் நைட்ரஜனுக்கு. ஸோ ஃப்ளோரினுக்கு அதிகமாகவும், ஆக்சிஜனுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், குளோரினுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், நைட்ரஜனுக்கு கம்மியான ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
அவ்வளோதான். இதோட இந்த யூனிட் நமக்கு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கெமிக்கல் பாண்டிங் யூனிட்க்கு உங்களுக்கு கொஷின் ஆன்சர் போடுறேன். ஸோ உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே நெக்ஸ்ட் யூனிட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.